பரபரப்பான அரசியல் சூழ்நிலைக்கு இடையே இன்று கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை. டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய கோரி தனி தீர்மானம் கொண்டுவரவும் முடிவு. தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெறாது என்று வானிலை ஆய்வாளர்கள் கணிப்பு. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூரில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், தஞ்சாவூரிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கணிப்பு. கனமழையை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தல். கடலூர், புதுச்சேரியில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த மத்திய குழு. அதிகாரிகளை சூழ்ந்து கொண்டு பொதுமக்கள் வாக்குவாதம். சும்மா கேரளாவில் நாளை மறுதினம் நடைபெறக்கூடிய வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழா. பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆதவ் அர்ஜுனா கட்சியிலும் பொறுப்பிலும் நீடிக்கிறார். கட்சியில் தான் இருக்கிறாரு, பொறுப்பில் தான் இருக்கிறாரு, தொடர்பில் தான் இருக்கிறாரு. ஆனால் இது சம்பந்தமாக நாங்கள் உயர்நிலைக்குழுவில் பேசியிருக்கிறோம். அது பற்றி அவரிடத்தில் இன்னும் நாங்கள் எந்த தகவலையும் சொல்லவில்லை. தன்னிடம் அனுமதி பெற்ற பிறகே புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விளக்கம். ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க திருமாவளவன் தயங்குவது ஏன்? விடுதலை சிறுத்தைகள் யார் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. கோயம்பேடு மற்றும் போரூர் சுங்கச்சாவடியில் இருந்து கிளாம்பாக்கம் வழியாக ஆம்னி பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படும். முடிச்சூரில் பேருந்து நிறுத்தம் திறக்கப்பட்ட நிலையில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் விளக்கம். சென்னை கடற்கரை, செங்கல்பட்டு இடையே மின்சார ரயில்கள் இன்று வழக்கம் போல் இயங்கும். ரயில் சேவை குறைக்கப்பட்டதாக வெளியான தகவலுக்கு தெற்கு ரயில்வே மறுப்பு. சென்னை பூவிருந்தவள்ளி முதல் போரூர் வரையிலான 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டப்பணியில் 90% நிறைவு. அடுத்த ஆண்டு மார்ச் அல்லது ஏப்ரலில் சோதனை ஓட்டம் நடத்தப்படும் என்று மெட்ரோ திட்ட இயக்குநர் தகவல். கடலூர் வெள்ளி கடற்கரை முகத்துவாரத்தில் 6 நாட்களாக தத்தளித்த எருமை மாடு. மீனவர்கள் உதவ முயன்ற போதும் பெரிய படகு இல்லாததால் உயிரிழந்த பரிதாபம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வாய்ப்பு. விடுபட்ட ஆவணங்களை வரக்கூடிய 21ஆம் தேதிக்குள் இணைக்க தேர்வாணையம் அறிவுரை. திருவண்ணாமலையில் தீப திருவிழா நாளில் மலையேற பக்தர்களுக்கு அனுமதி கிடைக்குமா? 9 மணி நேரம் ஆய்வு செய்த தொழில்நுட்ப வல்லுநர் குழு இன்று அறிக்கையை சமர்ப்பிக்கிறது. டெல்லி நோக்கி பேரணி செல்ல முயன்ற விவசாயிகள் மீது கண்ணீர் புகைகுண்டு வீச்சு. போராட்டத்தை தொடர விவசாயிகள் ஆயத்தமானதால் எல்லையில் பாதுகாப்பு அதிகரிப்பு. சிரியாவை முழுமையாக கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள். HDA ஆயுத குழுவுடன் சேர்ந்து வெற்றியை கொண்டாடிய பொதுமக்கள். சிரியாவிலிருந்து தப்பிய அதிபர் ஆசாத் ரஷ்யாவில் தஞ்சமடைந்ததாக தகவல். அதிபரின் பிரம்மாண்ட மாளிகையை சூறையாடிய பொதுமக்கள்.
பரபரப்பான அரசியல் சூழலுக்கிடையே தமிழ்நாடு சட்டப்பேரவை இன்று காலை கூடுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த ஆண்டின் இறுதிக் கூட்டத்தொடர் 2 நாட்கள் நடைபெறும் என்று கடந்த வாரம் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி சபாநாயகர் அப்பாவு தலைமையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. இந்நிலையில் கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் அண்மையில் உயிரிழந்த முக்கிய தலைவர்கள் ஆளுமைகளுக்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்படும். இதனைத் தொடர்ந்து 2024-25 ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான துணை நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. மேலும் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடிய முடிவை கைவிட வலியுறுத்தக்கூடிய தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்மொழிவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதியில் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அது சற்று வலுவடைந்து அதன் பிறகு வடமேற்கு திசையில் நகர்ந்து 11ஆம் தேதியன்று இலங்கை தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரியில் திங்கட்கிழமை மிதமான மழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்காலில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். மேலும் பெரம்பலூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று வியாழக்கிழமை செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சை ஆகிய மாவட்டங்களிலும், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பில்லை என நியூஸ் 18க்கு பேட்டியளித்த தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் கூறினார். இந்த சலனத்தை பொறுத்த வரைக்கும் புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது போகக்கூடிய பாதை கிட்டத்தட்ட ஃபெஞ்சால் புயல் எங்கே போச்சோ அதே இடத்துல தான் போகுது. ஸோ கடல் வெப்பம் இயல்பிற்கு சற்று குறைவாக இருக்குது கடந்த சில தினங்களாக. அதன் காரணமாக புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைவு ஒன்று. ரெண்டாவது காற்று வேறுபாடும் அதிகமாக இருக்குது. விண்ட்ஷியர் நம்ம சொல்லுவோம், அதுவும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சலனத்தை பொறுத்த வரைக்கும் புயலுக்கான வாய்ப்பு குறைவு. பெரும்பாலும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ இல்லை தமிழகத்துக்கு கிழக்கு பகுதியில் வரும்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதுக்கு 50% சான்ஸ் நான் சொல்றேன். வெப்பச்சலனங்கள் இருந்தால் சென்னையில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறிய ஸ்ரீகாந்த், வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் அது மேல் நோக்கி வந்தால் சென்னையில் மழை பெய்யும் என்றார்.